கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய அடைக்கலம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 46வது சங்கீதம் வசனம் 1 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று இந்த வசனம் சொல்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் பிரியமானவர்களே. அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே மஞ்சள் காமாலை என்ற ஒரு நோய் வந்தது. மஞ்சள் நோய் என்று சொல்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். ஒரு அருமையான குடும்பம், கணவன், மனைவி, ஒரே ஒரு மகன். தன் தகப்பன் மரித்து விட்டார் அந்த நோயிலே. அடுத்தது தன்னுடைய தாய் மரித்து விட்டாள். அந்த தாய் மரிப்பதற்கு முன்னதாக அந்த மகன் மீது அதிகமான கவலை வைத்திருந்தார். ஐயோ, என் மகன் என்ன செய்ய போகிறான், நானும் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி மிகவும் வருந்தி தன் மகனை அழைத்து, மகனே, நீ பயப்படாதே, நான் மரித்தாலும் இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உன்னை சந்திப்பார், நீ கவலைப்படாத என்று சொல்லி அவள் மரித்து விட்டாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறிய மகன் அழுதான், தேம்பினான், முட்டினான், மோதினான். தன் தாயின் கலரிலே இரவு முழுவதும் படுத்திருந்தான். பொழுது விடிந்தது. என்ன செய்வேன், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்ற கேள்விக்குறியோடு அவன் காணப்படும் பொழுது அந்த இடத்திலே ஒரு முதியவர் வந்தார். இந்த சிறுவனை பார்த்து கேட்டார், தம்பி, ஏன் அழுகிறாய், ஏன் இங்கே இந்த கலரில் இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். நடந்த எல்லா காரியங்களையும் சொன்னார். உடனே முதியவர் சொன்னார், நீ கவலைப்படாதே, எனக்கு அநேக சொத்துக்கள் இருக்கிறது, நான் பிள்ளையற்றவன், எனக்கும் மனைவி கிடையாது, யாரும் கிடையாது. என்னுடைய சொத்தை நான் என்ன செய்வதென்று தேய்த்து கொண்டு கூடிய நேரத்திலே அந்த இயேசுவானவர் உன்னை எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி அந்த மகனை மகனாக ஏற்று தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவன் பேருக்கு எழுதி வைத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் அனாதையை காணப்படலாம், அது எல்லோரும் இருந்தும் உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். அந்த இயேசு நோக்கி பாருங்கள். இயேசு உங்களை சந்திப்பார், இயேசு உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், இயேசு உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், உங்களுக்கு துணையுமாய் இருப்பார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசுவை காண பிரயாசப்படுங்கள். அந்த இயேசு உங்களோடு கூட இருப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சாமி. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்லொரு வசனத்தை கொடுத்தீர், நல்லொரு ஜீவ வார்த்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நீரில் துணையுமாய் இருக்கிறீர் சாமி. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீரை துணையாயிரும், அடைக்கலமாயிரும், கோட்டையுமாயிரும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க.
தேவனை சந்திங்க. நீரே போதுமானவராய் இருங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.